சென்னை மாநகரின் முக்கிய குடிநீர் ஆதாரமான பூண்டி ஏரியை தூர்வாரி அதன் முழு கொள்ளளவை அதிகரிக்க வேண்டும் என அப்பகுதி மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக மீனவருடன் செய்தியாளர் பாலாஜி நடத்திய நேர்காணலை தற்போது காணலாம். ஆந்திரா மாநிலம் கண்டலேறு அணையிலிருந்து கடந்த 9ஆம் தேதி தமிழகத்துக்கு கிருஷ்ணா நதி திறந்துவிடப்பட்டது. 500 கனஅடி திறந்துவிடப்பட்ட தண்ணீர் படிப்படியாக உயர்த்தப்பட்டு 1500 கனஅடியாக உயர்த்தப்பட்டு தமிழக எல்லையான ஊத்துக்கோட்டை 0 பாயிண்ட்டுக்கு அனுப்பப்பட்டது. அங்கிருந்து பிறகு கடந்த 3 நாட்களுக்கு முன்னாடி பூண்டி ஏரிக்கு வந்தடைந்தது. இந்த பூண்டி ஏரியிலிருந்து சென்னை குடிநீர் மக்களுக்காக இங்கிருந்து தண்ணீர் அனுப்பப்பட இருக்கிறது. ஆண்டுதோறும் இந்த பூண்டி ஏரியை தூர்வார வேண்டும் என்பதே இந்த பகுதி மீனவர்கள் மற்றும் சென்னை குடிநீர் மக்களின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. பூண்டி ஏரியை தூர்வார வேண்டும். இந்த பூண்டி ஏரியை தூர்வாரினால் என்ன நன்மைகள் இருப்பது என்று குறித்து இந்த பகுதியை சேர்ந்த மீனவர் கருணாநிதி நம்மிடையே இருக்கிற அவர்கிட்ட கேட்போம். அதாவது சென்னைக்கு குடிநீர் வழங்குகின்ற ஏரிகளில் மிக முக்கியமான ஏரி இந்த பூண்டி ஏரிங்க. இந்த பூண்டி ஏரியிலிருந்து தான் சோழாவரம் ஏரி, பொழல் ஏரி, செம்பரம்பாக்கம் ஏரி ஆகிய ஏரிகளுக்கு சென்று அங்கிருந்து சென்னை மாநகருக்கு தண்ணீர் விநியோகப்படுத்தப்படுகிறது. ஆனால் இதில் தூர்வாராத காரணத்தால் நிறைய பாதிப்பு இருக்குது. இந்த தூர்வாரி இருந்தாங்கன்னா இது கொள்ளளவு அதிகரிச்சிருக்கும். இதில் இருக்கிற சுத்தோட்டத்தில் இருக்கிற ஒரு 12 கிராமங்கள் இந்த ஏரியில் தான் மீன் பிடிச்சி ஜீவனம் செய்து வராங்க. அந்த தூர் வராதனால, கொள்ளளவு இல்லாதனால வறண்டு போயிருக்கிற சில நேரத்தில் மீன் பிடிக்க முடியலைங்க. அதனால இந்த டேமனுடைய அந்த மதில்கள் ரொம்ப பாய்ஞ்சிருக்குங்க, நிறைய லீக்கேஜ் போகுதுங்க. அதுக்காக வருஷம் பணம் ஒதுக்குறாங்க கவர்மெண்ட்ல. ஆனால் பணம் ஒதுக்குறாங்களே தவிர அந்த பணம் என்ன ஆகுது, ஏதாவது அது செலவு பண்ணலான்னு ஒன்றுமே தெரியலைங்க. ஆகவே ஒரே நோக்கம் என்னன்னா, இந்த பூண்டி ஏரியை கொள்ளளவு அதிகப்படுத்தணும்னா இதை தூர் வாடுறது தவிர வேற வழியே இல்லை.